ஹாய் எல்லாருக்கும். நான் திருப்பூர்லேருந்து விசாலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவங்க ஸ்டிச்சிங் வீடியோ, கம்பெனியில் இருக்கிற வீடியோ தான் போடுவாங்க, இவங்க என்னடா சமையலை பற்றி போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிற ஃபுட்டு நான் எப்படி எடுத்துக்கிறேன், என்ன மாதிரி எடுத்துக்கிறேன்னு ஷேர் பண்ணலாம், உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சமையல் வீடியோ போடுறேன். அதே மாதிரி நம்ம திருப்பூரில் வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது காலையில் எப்படி அரிபரியாக போகிறோம், காலையில் இப்படி தான் சமைச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி தான் எங்கள் திருப்பூர் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அரிசியை சுத்தமாக நான் நிறுத்திட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாலி அரிசி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது மணி சம்பா அரிசி. இது பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம ஊற வச்சு காலையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே வேகுது. பட் ஆனால் வடிக்கும்போது அதோடைய சத்தெல்லாம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அதனால் குக்கரில் வச்சு பார்த்தேன். குக்கரில் வச்சாலும் கொஞ்சம் லேட்டாகுது, ஒரு 20 விசில்லாம் வைக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். சாப்பாடும் அதே மாதிரி நம்ம ரசம் வச்சா மட்டும் கபகபன்னு ஆகுது. இன்றைக்கி ஒரு மாதிரி கபகபன்னு தான் ஆச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் உண்டுனா ஊற்றி தான் சாப்பிடணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அரிசி நல்லா இல்லை அப்படிங்க, சாப்பாடு நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இன்றைக்கி இது செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு 2 முட்டை அவிச்சேன். டெய்லி 2 முட்டை எடுத்துக்கோங்க, மஞ்சக்கரு இல்லாமல். சப்போஸ் உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா நான் இது தான் பண்ணுறேன். மஞ்சக்கருவை இது பண்ணிவிட்டு நான் முட்டை எடுத்துக்கிறேன் டெய்லியும். அதே மாதிரி கீரை எடுத்துக்குவேன். மற்றபடி பருப்பு ரசம் இது மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் வெண்பொங்கல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரில, செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்ருவேன். சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன், சரி நைட்டி கிளாத் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி நைட்டி தைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி ஒன்று மட்டும்தான் வெட்டியிருக்கேன். 4-5 கிளாத் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு 3 ஸ்டைல் தைச்சிட்டேன். தைச்சதில் பார்த்திங்கன்னா அது எனக்கு ஒரு அளவுக்கு தான் பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன டைப்பில் தைச்சிருக்கேன் அப்படின்னா அம்பர்லா கட் மாடலில் தான் தைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கூடமோ ஒரு ஷால் மட்டும் எடுத்து போட்டுட்டு அழகாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குங்க. எப்போ நார்மலாக போடுற மாதிரி நைட்டி ரொம்ப போர் அடித்து நைட்டினா ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா எக்கி என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. நல்லா ஃபுல்லாகவே தைச்சிருக்கேன். 3 மீட்ரு எடுத்திருக்கேன். நல்லா இருக்குது. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.